உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான கும்பகோணம் ஆயர் அன்பார்ந்த ஜீவானந்தம் அவர்களே, அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, முக்கியமாக இந்திய மறைமாவட்ட அருள் பணியாளர்கள் பேரவையில் தமிழ்நாட்டில் பொறுப்பு வகிக்கின்ற நம்முடைய அன்பான தந்தையர்கள் அம்ப்ரோஸ், ஜெயக்குமார், சகாயராஜ், இன்னும் அனைத்து அருள் பணியாளர்களே, மிக முக்கியமாக இன்றைக்கு வெள்ளி விழா காணுகின்ற அருட்தந்தையர்களே, 8 பேர் இருக்காங்க, 5 பேர் என்னுடைய மாணவர்கள் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிக முக்கியமாக இன்றைக்கு இந்த புனித அந்தோணியார் திருத்தலத்திற்கு நம்முடைய கப்புச்சியன் அருள் தந்தையர்கள் பொறுப்பில் இருக்கிற இந்த அந்தோணியார் திருத்தலத்திற்கு திரளாக கூடி வந்திருக்கின்ற புனித அந்தோணியாரின் பக்தர்களே, பாசமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு இந்த மறை மாவட்ட அருள் பணியாளர்களின் தமிழக அவைக்கு ஒரு விதத்தில் நான் பொறுப்பு என்கின்ற விதத்தில் நானும் பங்கேற்க இந்த வாய்ப்பு கிடைத்தமே எண்ணி நன்றி கூறி உங்களோடு இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, உயிர்ப்பின் காலம். உயிர்ப்பில் மிக மிக முக்கியமான ஒரு நபர், உயிர்த்த ஆண்டவரை முதலில் கண்ட நபர் மரிய மதலேனா. பேதுருவை தேர்ந்து கொண்டார், அவருக்கு கூட முதல்ல காட்சி கொடுக்கலையாம். இந்த பெண்ணுக்குத்தான், ஏன் அவரோடு இணைந்து இன்னும் சில பெண்களும் என்று சில இடங்களிலே நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். இந்த பெண்கள்தான் அன்றைக்கு ஆண்டவர் சிலுவை சுமந்து சென்றபோது கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். இந்த பெண்கள்தான் எந்த அளவுக்கு சிலுவைக்கு பக்கத்தில் வர முடியுமோ அந்த அளவுக்கு நின்று கொண்டு ஆண்டவரை பார்த்து தொடர்ந்து கண்ணீர் வடித்தார்கள். இந்த பெண்கள்தான் ஆண்டவரை அடக்கம் செய்ய துணை செய்தார்கள். இந்த பெண்கள்தான் வீட்டுக்கு போய் எப்போது ஓய்வு நாள் முடியும் என்று வாசனை பொருட்களை தயாரித்து கொண்டு காத்து கொண்டிருந்தார்கள். இந்த பெண்கள்தான் விடிந்ததும் விடியாதுமாக கல்லறையை நோக்கி வந்தார்கள். ஆகையினால்தானோ என்னவோ உயிர்த்த ஆண்டவர் முதலில் பெண்களுக்குத்தான் காட்சி கொடுத்தார். எல்லா பெண்களுக்கும் நன்றி. அதுவும் இந்த மரிய மதலேனா வரலாற்றில் சில தவறுகள் நிகழ்ந்திருக்கின்றன. யார் அந்த தவறு செய்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். கிபி 591 ஆண்டு பெரிய கிரகோரியார் என்னும் திருத்தந்தை செப்டம்பர் மாதம் 14ஆம் நாள் இப்படி ஒரு பிரசங்கம் வைத்தார். இந்த மரிய மதலேனா தான் பாவி, மார்த்தாவின் சகோதரி மரியாவும் இவர்தான் என்றெல்லாம் சொல்லிவிட்டார். எனவே பலர் மரிய மதலேனா பாவின்னு நினச்சிக்கிட்டு இருந்து அவரை பற்றி அதிகம் முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு விவிலிய அறிஞர்கள் எல்லாம் இந்த மரிய மதலேனா வேறு, விவிலியத்தில் அவர் பாவி என்று சொல்வதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை என்று திட்டவட்டமாக அறிக்கையிடுகிறார்கள். இந்த மரிய மதலேனாவை பற்றி லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரையுள்ள அந்த சொற்றொடர்களில் நாம் வாசிக்க கேட்கிறோம். முதலாக
பல பெண்கள் இயேசுவின் சீடர்களாக இணைந்து அவரை பின்பற்றினார்கள், பணிபுரிந்தார்கள். அதிலே ஒரு பெண் இந்த மரிய மதலேனாள். என்னவாம், அவரை 7 பேய்கள் பிடித்திருந்ததாம். ஆண்டவர் அந்த பேய்களை எல்லாம் விரட்டி அடித்தாராம். அதற்கு அவருடைய நன்றி என்ன, கைமாறு என்ன, பதில் என்ன? இந்த பெண்கள் தங்களிடம் உள்ளதெல்லாம் வைத்து ஆண்டவருக்கு பணிவிடை புரிந்தார்களாம். பிரியமான வெள்ளி விழா காண்கின்ற என்னுடைய அன்பார்ந்த அருள் பணியாளர் தம்பிகளே, ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்தார், நமக்கு ஒரு தகுதியை கொடுத்தார். ஒவ்வொரு முறை 2ஆம் நற்கருணை மன்றாட்டில் இப்படி ஜெபிக்கும் போது நான் உள்ளம் சிலிர்த்து போகிறேன். ஆண்டவரே, உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியுள்ளவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம் என்று. தகுதி இல்லை, தகுதியை கொடுத்தார். யாரும் அவரை மதிக்கவில்லை, பேயை விரட்டினார். மரிய மதலேனாவை மதித்தார்கள். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொள்ளப்பட்ட அருள் பணியாளர்கள் இவர்கள் எல்லாம். எனக்கும் எந்த தகுதியும் இல்லை, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்மிடம் உள்ளதையெல்லாம் வைத்து ஆண்டவருக்கு பணிவிடை புரிவது. பிரியமானவர்களே, இந்த மரிய மதலேனா எல்லா குருக்களுக்கும் எல்லா நம்பிக்கையாளர்களுக்கும் ஒரு உன்னதமான பாடம். ஆண்டவரே, உயிரை கொடுத்தீரே, உருவாக்கத்தை கொடுத்தீரே, அன்பான குடும்பத்தை கொடுத்தீரே, இதனால் வரை பராமரித்தீரே, நோய் நின்று காத்தீரே. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, என் உயிரை வைத்து, என் திறமைகளை வைத்து, எனக்கு உள்ளதையெல்லாம் வைத்து உமக்கு பணிவிடை புரிவேன் ஆண்டவரே என்று நாம் எல்லாரும் மரிய மதலேனாவை பின்பற்ற வேண்டும். பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். சில பேர் நல்லா தொடங்குறாங்க, மோசமா முடிக்கிறாங்க. பாருங்க, கல்யாண வாழ்க்கையினுடைய தொடக்கத்தில் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா வர வர ரொம்ப மோசமாயிடுது. அன்பு இல்லை, பற்று இல்லை, பாசம் இல்லை, தியாகம் இல்லை, எரிச்சல் தான் மிஞ்சுகிறது. எப்போது பார்த்தாலும் குற்றம் சாட்டுவது தான் அதிகமாயிருக்கிறது என்கின்ற நிலை கடைசி வரை பின்தொடர்ந்தார் மரிய மதலேனா. சீடர்கள் எல்லாம் ஓடி போய்விட்டார்கள். யோவான் மட்டும் இருந்ததாக கேள்விப்படுகிறோம். எல்லாம் ஓடிட்டாங்க. மரிய மதலேனா சிலுவை அடியிலே நின்றார். கடைசி வரை பிரமாணிக்கமாக என் ஆண்டவரை பின்பற்றுவேன். அன்பார்ந்த வெள்ளி விழா அருள் பணியாளர்களே, கடைசி வரை ஆண்டவருக்கு உண்மையான அருள் பணியாளராக நான் இருப்பேன். மரிய மதலேனாவை போல சிலுவை வரைக்கும் இருப்பேன். நல்ல நேரத்திலும் இருப்பேன், கெட்ட நேரத்திலும் இருப்பேன், இன்பத்திலும் இருப்பேன், துன்பத்திலும் இருப்பேன். ஆண்டவரோடு என்று சொன்னால் போதாது, ஆண்டவர் என்னிடம் ஒப்படைத்த மக்களோடு இருப்பேன் என்று எல்லாரும் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, நீங்களும் அப்படித்தான் கடைசி வரை இருப்பது. எல்லா நற்செய்தியும் இவ்வாறு சொல்லுகிறது. அதிலும் முக்கியமாக மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரம். சிலுவை அடியில் நின்றது மட்டுமல்ல, ஆண்டவரை அடக்கம் பண்ணிட்டு போறாங்க எல்லாரும். மரிய மதலேனாவும் இன்னொரு மரியாவும் கல்லறைக்கு முன்னாடியே உட்கார்ந்துருந்தாங்களாம். பாருங்க, ஏதாவது ஒரு அடக்கத்துக்கு போனா ஒரு கை மண்ணு போட்டு எப்படா வீட்டுக்கு போய் சேரலாம் நிறைய பேர் நினைப்பாங்க. இந்த அம்மா எந்த அளவுக்கு பாசம் என்றால், அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டவரின் கல்லறையின் முன் உட்கார்ந்திருக்கிறாரே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி உட்கார்ந்திருக்க, அன்பு செய்கின்றவர்களுக்கு அன்பை காட்ட நீங்கள் துணிவு கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்புறம்தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதி. முதல் பகுதி நேற்று வாசிக்கப்பட்டது. அவசர கோலம் அள்ளி தெளியன்ற மாதிரி ஆண்டவர் அடக்கம் பண்ணாங்க. நம்ம கொஞ்சம் உதவி செஞ்சோம். மனசு கேட்கலையே, இன்னும் உரிய மரியாதை செய்யணுமே, எப்போது ஓய்வு நாள் முடியும் என்று மரிய மதலேனாள் மற்றும் சில பெண்களோடு இருந்திருக்கலாம். கல்லறையை நோக்கி போகிறார்கள்.
கல்லறை திறந்திருக்கிறது. உடனே இன்னும் நினைவுக்கு வருது, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. ஒரே ஓட்டம் பேதுருவிடமும் ஆண்டவர் அன்பு செய்த சீடரிடமும் சொல்வதற்காக. அவங்க ஓடி வராங்க. நேற்றைய நற்செய்தி அதுதான். யோவான் கொஞ்சம் வேகமாக ஓடினாராம். இருந்தாலும் பெரியவங்களை மதிக்கணும்னு பேதுரு வர வரைக்கும் உள்ள நுழையலையாம். பாருங்க, காலியான கல்லறை மட்டும் போதுமானது அவர் நம்புவதற்கு. உயர்த்த ஆண்டவர் நாம் எல்லாரும் நம்ப வேண்டும் என்று தான் கேட்கிறார். யோவானுக்கு போதும் காலியான கல்லறை. பேதுரு பார்த்தார். பார்த்துட்டு 2 பேரும் போயிட்டாங்க. இந்த அம்மாவை பாருங்க, எப்படி கல்லறை முன்னாடி உட்கார்ந்துருந்ததோ, காலியான கல்லறையை விட்டு போக மனம் இல்லை. அதுதான் இன்றைக்கு நான் வாசிக்க கேட்டோம். உள்ளம் உருகுகின்றது. அங்க பார்த்தா கல்வாரியில் 2 கல்வர்கள் மத்தியிலே ஆண்டவரை சிலுவையில் அறைந்தார்கள். கல்லறைக்குள்ள பார்த்தா கால் பக்கம் ஒரு சமணசு, தலை பக்கம் ஒரு சமணசு உட்கார்ந்துருக்கு. உடம்பை காணோம், ஆண்டவருடைய உடலை காணோம். அம்மா ஏன் அழுகிறாய்? அவங்க கேட்கிறாங்க. என் ஆண்டவரை காணோம், எங்கே வைத்தனரோ அவரை தெரியவில்லை. அழுகின்றார்கள் 4 முறை. பிரியமானவர்களே, இந்த பகுதிகளே அழுகிறார் 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 என்று. பிறகு ஆண்டவரே கேட்கிறார், ஒரு கேள்வி சேர்த்து கேட்கிறார். அம்மா ஏன் அழுற? யாரை தேடுற? ஆண்டவருடைய உள்ளம் எப்படி ஆறுதல் அடைந்திருக்கும், மகிழ்ந்திருக்கும். உம்மைத்தான் தேடுகிறேன் என்று அவர் நினைக்கும் போது திருப்பி வேலைக்காரன் நினைச்சுக்கிட்டு, நீர் அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு போயிருந்தால் சொல்லும், நான் அவரை தூக்கி செல்வேன். இன்ன தைரியம், இன்ன துணிச்சல், இன்ன தாராளம். அதான் திருத்தந்தை பெனடிக்ட் சொன்னார், கரேஜியஸ் மதர்ஸ், துணிச்சலான தாய்மார்கள், தியாகம் செய்கின்ற தாய்மார்கள், அன்பு நிறைந்த தாய்மார்கள். அப்படித்தான் இந்த பெண் பதில் சொல்கின்றார். இப்போது ஆண்டவர், மரியே ஒரே ஒரு வார்த்தை போதும், ஒரே ஒரு குரல் போதும், ஒரு நடை தூரத்திலே போதும், ஒரு பார்வை போதும், நம் அன்புக்கு உரியவர்கள். இப்போது திரும்புகிறார். புனித அகுஸ்தினார் சொன்னார், conversio non corporis sed corde. அதாவது திரும்பி பார்க்கிறாராம் கூட்ட உடனே. இப்ப உடலால் பார்க்கவில்லை, உள்ளத்தால் பார்க்கிறார். ஆண்டவரை அடையாளம் கண்டு கொண்டார். அப்படியே அவருடைய பாதங்களை இறுக்கமாக பிடித்து கொண்டார். என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, உனக்கு நான் வேலை கொடுக்கிறேன், போ, என் சகோதரர்களிடம் போ, போய் நீ அவர்களுக்கு செய்தி சொல், அவர்களுக்கு நற்செய்தி அறிவி. அவர்கள் அப்போஸ்தலர்கள், திருத்தூதர்கள், நீதான் இப்போது என்னுடைய திருத்தூதர். திருத்தூதர்களுக்கு திருத்தூதராக நீ போ. மரிய மதலேனா சென்றார், ஆண்டவரை கண்டேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, எவ்வளவு அருமையாக இருக்கிறது! இதுதான் ஆண்டவரை தேடுவது, ஆண்டவருடைய குரலை கேட்பது, அவரை அடையாளம் கண்டுகொள்வது, சென்று எல்லாருக்கும் நான் ஆண்டவரை கண்டேன் என்று அறிவிப்பது. பாருங்கள், ஒரு பக்கம் இந்த நாட்களிலே நாம் எல்லாரும் உறுதியோடு நன்றி கூறுகிறோம். அன்பே ஜெயிக்கும், அன்புதான் வெற்றி பெறும் என்று. இன்னொரு பக்கம் உயர்த்த ஆண்டவரை தேடி வருகின்றவர்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆண்டவரால் ஒரு மிஷனோடு, ஒரு பணியோடு அனுப்பப்படுகிறீர்கள். அன்றைக்கு மரிய மதலேனாவை அனுப்பிய ஆண்டவர் இன்றைக்கு இங்கே இருக்கிற உங்களையும் என்னையும் அனுப்புகிறார். போ, நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்.
வார்த்தையால் மட்டுமல்ல, உன் அன்பால், அக்கறையால், கனிவால். நான் ஆண்டவரை கண்டேன். உன் முகத்தை பார்த்தாலே அவர்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டும், ஆண்டவரை கண்டேன் என்று உங்களை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, அதுதான் இன்றைக்கு இந்த முதல் வாசகத்தில் பேதுரு பேசியதன் கடைசி பகுதி, தூய ஆவி இறங்கி வந்த பிறகு சாட்சியாக அவர் பேசுகிறார், ஆண்டவரை கண்டவர் பேசுகிறார். பவுல் சொல்லுகிறார், பேதுருவுக்கும் அவர் தோன்றினார் என்று. நற்செய்தியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுருவுக்கும் அவர் தோன்றினார். தூய ஆவி இறங்கி வந்தார். ஆண்டவர் ஏற்கனவே உயிர்த்து விட்டார். என்ன நடந்தது தெரியவே தெரியாதுன்னு சொன்ன பேதுரு வேலைக்காரிக்கு பயந்து பலமுறை மறுதளித்த பேதுரு இப்ப எவ்வளவு துணிச்சலா, நீங்கள் அநியாயமாக ஆண்டவரை கொன்றீர்கள், இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், அவர்தான் மெசியா, அவர்தான் ஆண்டவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு இங்கே திரளாக கூடியிருக்கிற எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள். ஐயோ, நான் சிலுவையில் அறையிலையே அப்படின்னு சொல்லி தப்பிக்க நினைக்காதீங்க. நீங்களும் நானும் பல இயேசுக்களை சிலுவையில் அறைந்திருக்கிறோம். நம்முடைய பேச்சால், நம்முடைய சோம்பேறித்தனத்தால், நம்முடைய கெட்ட எண்ணத்தால், நம்முடைய நல்லது செய்ய தவறிய போக்கால் எத்தனையோ பேரை சிலுவையில் அறைந்திருக்கிறோம். இன்றைக்கு இயேசுவே மெசியா, இயேசுவே ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டால் என்னாகும் பாருங்கள், அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் உணர்ந்தார்களாம். ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தையை கேட்கின்ற எல்லாரும் உள்ளம் உருக வேண்டும். அன்றைக்கு திருமுழுக்கு யோவான் பேசியதை கேட்டு உள்ளம் குத்துண்டார்கள். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். திருமுழுக்கு யோவான் சொன்னார், யாரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், உங்கள் ஆடையை, உணவை பகிர்ந்து கொள்ளுங்கள், எல்லாருக்கும் தன்னுரிமை கொடுங்கள், நல்லது செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினார். பாருங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அன்றைக்கு எம்மாவுசுக்கு சென்ற சீடர்கள் வழியில் ஆண்டவர் இறை வாக்கை தெளிவுபடுத்துகையில் நம்முடைய உள்ளம் உருகவில்லையா என்றார்கள். உள்ளம் உருகுகின்றதா? இன்றைக்கு கிளம்புங்கள், ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்றைக்கு உள்ளம் குத்துண்டவர்கள் பேதுருவை பார்த்து கேட்டார்கள், என்ன செய்ய வேண்டும்? பேதுரு சொன்னார், மனம் மாறுங்கள், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், திருமுழுக்கு பெறுங்கள். பிரியமானவர்களே, ஒவ்வொரு திருப்பலியும் மனமாற்றத்தின் திருப்பலி. இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள், மனம் மாறி நான் போய் என்னுடைய மனைவியை அன்பாக நடத்துவேன், என் கணவருக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க மாட்டேன், வேலை பளு அவருக்கு, என் பிள்ளைகளை பாசமாக பார்த்து கொள்வேன், என் உடம்பிறப்புகளோடு உறவை சரி செய்வேன், தாராளமாக இருப்பேன், மனம் மாறுங்கள். இதுதான் இன்றைய செய்தி. பிரியமானவர்களே, அருள் பணியாளர்களே, ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டார், மதித்தார், காப்பாற்றினார். நான் அடிக்கடி சொல்வேன், விவிலியத்தை வாசித்து எல்லாருக்கும் கொடுக்கும்போது, உயிரை கொடுத்த என் கடவுளுக்கு என் குரலையாவது நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுவேன். நம்மிடம் உள்ளதை, நம் வாழ்வை, நம்மிடம் இருக்கின்ற திறமைகளை அத்தனையும் ஆண்டவருக்காக கொடுப்போம். கடைசி வரை பின்பற்றுவோம், ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரோடு பேசுவோம், அவர் அன்பை அனுபவித்து ஆண்டவரை கண்டோம் என்று நம்முடைய வாழ்க்கையால் சொல்லுவோம். எல்லாவற்றை விட அதிகமாக மனம் மாறி இன்றையிலிருந்து என் வாழ்வால், செயல்பாடுகளால், நினைவால், சொற்களால் அவரை மகிமைப்படுத்துவேன் என்று உறுதி கொள்வோம். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா, நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார், ஏன் மரிய மதலேனா 10 ஆண்டுகளுக்கு முன் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் வெறும் நினைவாக அவரை கொண்டாடக்கூடாது, அவரை திருவிழா வைத்து கொண்டாட வேண்டும் என்று 2016 அறிக்கையிட்டார். புனித மரிய மதலேனா இவர்கள் எல்லாம் நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமேன்.